முல சொல்ல மறந்துட்டேன். என்னாச்சு? உங்க ஆத்தா போய் சேர்ந்துருச்சா? இவகிட்ட தினமாவே பேசாத முல்ல. எப்ப பாரு அபசகுணமாவே தான் உன் வாயில வருமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் இந்த அபசகுணமாவே பேசாத. எங்க அம்மா நீ இப்பெல்லாம் ஆயிரம்னு நினைக்கிறதுக்கு தான் கடவுள் அதை உயிர் பொழைச்சு வரவே வச்சிருச்சு. அது தெரியுமா முதல்ல? எங்க அம்மா நல்லாவே கண்ணு முழிச்சு சூப்பரா பேசிக்கிட்டு இருக்கு. அத சொல்ல வந்தா போய் சேர்ந்துருச்சா? நான் கேக்குறேன், எப்படா அது போய் சேருன்னு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களோ நீனும் மல்லிகாவும். நானும் மல்லிகாவுமா? என்ன உங்க பிளான்லாம் தெரியாதுன்னு நினைக்காத என்ன. நீயே பாதி போட்டு விட்டுருப்படி, எனக்கு தெரியும். எங்க அம்மா இப்ப நல்லா இருக்கான். இருக்குல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப யாருக்கு என்ன? போய் பார்க்க போகணுமா? என்ன போறது இல்லையா? கிருஷ்ணா இப்பதான் போன் போட்டான். அது ஒன்றும் இல்லை, கண்ணு முழிச்சதுல இருந்து இன்னொரு விஷயம் வேறயா. இன்னொரு விஷயமா? இன்னொரு விஷயம்னா புரியல. மண்டை கிண்ட குழம்பி போச்சா? அடிச்ச அடியில குழம்பி போய் நான் யாரு நீ எங்க இருக்கேன்னு எதுவும் கேக்குதா என்ன? ரொம்ப ஆசைப்படாத, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ நினைக்கிறதெல்லாம் கடவுள் நடத்தி வைக்க மாட்டாரு, புரிஞ்சுக்கோ. என்னங்க அப்புறம் என்னதாங்க நடந்துச்சு? திருச்ச உடனே மல்லிகா மல்லிகா மல்லிகான்னு மல்லிகா பேரு தான் வாயில வருதான். மல்லிகாவை பார்க்கணும் பார்க்கணும் ஒரே இதான். அதுதான் ஏன்னு தெரியல. என்ன எப்ப பார்த்தாலும் மல்லிகா மல்லிகான்னு மல்லிகா பேச்சே பேசுதான். இது முழிச்சதும் கிருஷ்ணாவுக்கே கடுப்பு வந்துருச்சான். ஏம்மா எப்படிம்மா இருக்க, இப்ப பரவாயில்லையம்மா, வலி எப்படிம்மா எல்லாம் கேக்குறானா. மல்லிகா எங்கடா, மல்லிகாவை வர சொல்லுடா, மல்லிகா எங்கடான்னு வாய்க்கு வாய் மல்லிகாவை தான் கூப்பிட்டுதான். என்னதாண்டி அர்த்தம் எனக்கு புரியல. மல்லிகா தான் எங்க அம்மாவை அடிச்சது, கீழே விழுந்து தலை அப்படி அடிபட்டு 2 நாளா கண்ணு முழிக்காம ஆஸ்பத்திரியில கிடந்துச்சு. சரியா? அது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரியில மல்லிகா தான் எங்க அம்மாவை கொலை பண்ணவும் பார்த்துச்சு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. கடைசியில திரும்பி முழிச்சதும் மல்லிகா மல்லிகான்னா என்ன முள்ள அர்த்தம் எனக்கே ஒன்றும் புரியல. என்ன நினைப்புல எங்க அம்மா பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. இதுவே எங்க அம்மா நாச்சியம்மா வந்து வீட்டுல எல்லாம் இருந்தா மல்லிகாவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருந்துச்சு, மல்லிகாவை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கும். ஆனா ஏன் மல்லிகாவை கூப்பிடுது என்னன்னு தெரியல. உடனே மயிலு பயல்கிட்ட சொன்ன உடனே மயிலு பைய மல்லிகாவை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. இப்பதான் பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கு இந்நேரம் போயிருப்பாக. சரி நீயும் கிளம்பு, நம்மளும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். பார்க்க போகலன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? என்னடா அது கூத்தா இருக்கு? மல்லிகா மல்லிகான்னு மல்லிகா பேரை சொல்லுதா? கிளவி என்ன நோக்கத்துல பண்ணதுன்னு தெரியலையே. இவ்வளவு பண்ண என் மல்லிகாவை சும்மா விடாதே இந்த கிளவி. எப்படி மல்லிகாவை பார்க்கணும் மல்லிகாவை பார்க்கணும்னு சொல்லுதுன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சரி கிளம்பவா? ஆமா, நாளை பின்ன கிளவி நீ பார்க்க வந்து அடி வச்சு அடின்னு அதுக்கு வேற ஒரு மாதிரி பேசும். எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன? சரி சரி வாரேன். ஏங்க ஆஸ்பத்திரி செலவெல்லாம் எம்புட்டு? எம்புட்டுனா நான் என்னத்த சொல்றது, அது வந்துருச்சு லட்சத்துக்கு மேல. பாத்துக்குருவோம், அப்புறம் என்ன பண்றது, பாவம் வயசானத நம்ம பார்க்காம அப்புறம் யார் பாக்குறது? லட்சத்து மேலனா எத்தனை லட்சம்? ஏய் அதை எதுக்கு இந்த நேரத்துல கேட்டுட்டு இருக்க? அம்மா நல்லபடியா கண்ணு முழிச்சுச்சா அத பாரு. சும்மா எத்தனை லட்சம் 7 லட்சம் நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருப்ப, போவியாங்கிட்டு. எம்புட்டுன்னு கேட்டேன். 3 பங்கு தானே, 3 மவுனு சேர்த்து தானே. அதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத முல்லாங்கிட்டு. ஆகுற வழியை பாரு. சும்மா அவன் அவன் கொடுப்பேன் இவன் கொடுப்பேன் நான் பாத்துக்கிட்டு செலவு பண்ணிட்டு இருக்க முடியும். சின்ன பயலுக்கு என்னையோட தம்பிகள்கிட்ட போய் அப்ப நீங்க தான் போட்டீங்களா காசு? கொடுப்பானுவ, கொடுக்காம இருப்பானுவலா? நான் கேட்டுக்கிட்டு தெரிய முடியுமா? இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. கிளம்புனா கிளம்பு, சோத்தை போட அஞ்சாறு தின்னுட்டு கிளம்புவோம். ஆமா, பசி உசுர வாங்குது, வெயில் வேற போட்டு தள்ளுது. வா, வெயிலுக்கு முன்ன போயிட்டு வந்துருவோம். ஆமா வாரேன் வாரேன். இந்த மனுஷன் என்ன நினப்புல தெரியறாருன்னு தெரியலையே. எல்லா செலவையும் தான் தலையில தூக்கி வாரி போட்டுக்கிட்டாரோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. இவரே எல்லாத்தையும் பண்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. எல்லா செலவையும் நாமளே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரோ? நான் ஏதாவது நடக்கட்டும் அப்புறம் இருக்கு. ஆமா, இந்த கிழவி எதுக்கு கண்ணு முடிச்சது மல்லிகா மல்லிகான்னு மல்லிகாவை பார்க்கணும்னு கூப்பிடுது? என்ன விஷயமா இருக்கும்? மல்லிகாவை கூப்பிட்டு வச்சு வெளுத்த போகுதோ ஏன்டி இப்படி பண்ணா வச்சேன்னு. கிழவிக்கு சும்மா விடாது. மல்லிகாவை எப்போ பார்த்தாலும் ஒரு வழியாத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேற வேலை பண்ணியிருக்காளா? கிழவி சும்மா விடுமா என்ன? தொலைஞ்சான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் மல்லிகா மல்லிகான்னு கூப்பிடுது. சரி போவோம், கிளம்ப சொல்லிட்டு இருக்காரு. நாளை பின்ன அந்த கிளவி எங்கனையும் பார்த்துச்சுன்னா என்னடி என்னைய பார்க்க வரல வச்சுன்னா அது ஒரு மாதிரி வேற பேசி தொலையும். தேவையா என்ன? நாமளே போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன அருவி, குழந்தைய காணோம், எங்க தம்பி? இப்பதான் ஆஸ்பத்திரிங்க முதவே கிளம்ப சொன்னீங்களா? சரி அம்மாட்ட கொண்டு போய் தம்பியை விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். போலாமா? வேணாம் வேணாம், போய் முதல்ல தம்பியை தூக்கிட்டு வா. ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம் நம்ம. ஏன் என்னங்க ஏன் போக வேணாங்கிறிய? நானே அங்கே ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியாம தான் கடுப்பாயி கிளம்பி வந்துட்டேன். திரும்பி நீ எதுக்கு இப்ப போகணும்? போயிட்டாக அவங்க நடுமையனும் நடு மருமகளும்.
எப்ப பாரு அருவி, அந்த இடத்துல நீ மட்டும் இருந்திருந்தன்னு வையேன், சரியான கோவம் வந்திருக்கும் பாத்துக்கோ. எப்படி தெரியுமா, கண்ணு முழிச்ச உடனே அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு நான் போயிட்டு கேட்டுட்டு இருக்கேன். அது என்ன சொல்லுது தெரியுமா, மல்லிகா எங்க, மல்லிகா எங்க, மல்லிகா எங்கடாவாம். அப்போ எவ்வளவு கோவம் வரும். என்னது மல்லிகாவை கேட்டுட்டு இருக்க அப்படின்னா, ஆமாடா பாவண்டா அவ, எங்கடா அவ அப்படிங்குது அருவி. என்னது ஏங்க, அதை இந்த மாதிரி நிலைமையில படுக்க வச்சது யாருங்க? அது மல்லிகா தானே? அது தெரியலையே அந்த கிழவிக்கு. ஏங்க நினைவு புறம் இதுவும் ஆயிடுச்சா என்ன? நல்லா செக் பண்ணீங்களா? இல்லை அடிச்ச அடியில் மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி ஆகி குழம்பிருச்சா என்னமோ மூளை? நல்லா செக் பண்ணி தான் அதுகிட்ட பேசினீங்களா என்ன? அதெல்லாம் நல்லா நமக்கு தான் மூளை குழம்பி போய் இருக்கும். அது நல்லா தான் இருக்கு, அது தெளிவாவே இருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இனிமே அது தெளிவா நல்லா எந்திரிச்சு வந்துருமா. ஆனா எதுக்கு தான் அப்படி சொல்லுதுன்னு தெரில. உடனே இவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க, நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்கன்னு எதுக்கு நாம நின்றுக்கிட்டு. எனக்கும் வர்றதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் வந்து அந்த கிளவி பார்க்கணும்னா எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு வர்றதுக்கு விருப்பமும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. ஏதோ நீங்கள் தான் சும்மா கிளம்புன்னு படாப்படுத்தவும் தான் நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புனேன். இல்லைன்னா நான் எதுக்கு பார்க்க வரேன்? வேணாங்க, வேணாம் விட்டுருவோம். ஆனால் அங்கே என்ன நடக்குது ஏதுன்னா ஒன்றும் தெரியலையே. யாருக்கிட்ட கேட்குறது? ஏங்க உங்கள் தங்கச்சி அஞ்சலி நல்லா பேசுமா உங்ககிட்ட? பேசிச்சா ஹாஸ்பிட்டலில்? எனக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அஞ்சலி நல்லா தான் பேசு. அப்ப இந்த விஷயத்தை அஞ்சலி கிட்ட கேட்டா அஞ்சலிக்கு தெரியும்ல எல்லாம். ஏங்க இப்போ ஃபோன் அடிச்சிடாதீங்க. இப்போ தானே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிருக்காங்க, அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்புறமா அடிச்சு கேட்போம். அந்த கிளவி பார்த்துட்டு மல்லிகாவை பார்த்துட்டு என்னதான் அப்படி சொல்லியிருக்கோன்னு அப்புறமா கேட்போமே. ஏங்க கிளவி சும்மா விடாதங்க உங்க அம்மா. ஏன்னா மல்லிகாவுக்கும் அதுக்கும் செம்ம சண்டை வந்துட்டே இருக்கும் ஏதாவது சின்ன விஷயம்னா. ஆனால் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கும் கூடிக்குங்க தான் அது ரெண்டு பேரும், அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா எதுக்கு மல்லிகா மல்லிகான்னு கூப்பிடுது? ஒன்று கோவத்தில் கூப்பிட்டுருந்தா கோவத்தில் இருக்குன்னு அர்த்தம். நீங்க பாவம் பாவம்னு சொல்லுதுன்னா என்னன்னு தெரியலையே. அதான் அருவி எனக்கும் தெரியல, சரி பாத்துக்கலாம் விடு, என்னன்னு தெரியல. ஆமா ஆமா. ஆனா உங்க தங்கச்சி அஞ்சலிக்கு அப்புறமா ஃபோன் போட்டு கண்டிப்பா நீங்க கேக்குறீங்க என்ன ஆச்சுன்னு. அதெல்லாம் கேட்டாதான், இல்லைன்னா மண்டையே வெடிச்சிடும். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டே ஆகணும். இப்போதைக்கு எல்லாரும் அங்க இருப்பாங்க, இப்போதைக்கு நம்ம கேட்க முடியாது, அப்புறமா கேட்கலாம் சரியா? சரிங்க. நான் வேற கிளம்பிட்டேன்னு சொல்லி பையனை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் இப்பவே கூட்டிட்டு வரேன். பாவம் அவனே அலர்னா விட்டுட்டு எங்க போறாங்களேன்ட்டு. சரி போய் கூட்டிட்டு வா. அம்மா இப்பா மயிலு, மல்லிகா வந்திருக்காளாடா. ஆனா ஒண்ணு, எதுக்கு தான் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. கண்ணு முழிச்சதுல இருந்து மல்லிகா 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 தான். ஏன் நீ எங்க அம்மா தான் கொலை பண்ண பாத்தீங்களே, ஆனா எங்க அம்மா மல்லிகா மல்லிகான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கு. அதுதான் ஏன்னு தெரியல. கொஞ்சம் வந்து என்னன்னு கேளுங்க. ஏய் அஞ்சலி, யாருக்கிட்ட என்ன பேசுற? அது உன் அண்ணி என்னதான் இருந்தாலும் அப்படியெல்லாம் பேசாதடி. 1000 பேர் இருந்தாலும் உனக்கு வந்து சீர்முறை செஞ்சவ அவதானடி. அவளை போய் அப்படி பேசுற? அம்மா எம்மா சத்தம் போடாதம்மா, தலை வலிக்கும். சவுண்டு போடாம இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தங்கச்சி தானே, கோவத்துல பேசதான் செய்யும். ஏய் மல்லிகா, வந்து அம்மா கிட்ட என்னன்னு கேளு. நீ பாட்டுக்கு இங்கிட்டு நின்னா என்ன அர்த்தம்? வந்து பேசு, உன்னையே கூப்பிடுது இல்ல, என்ன அத்தைன்னு வந்து கேளு மல்லிகா. சரிங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மல்லிகா, நான் தாம்டி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ ஆம்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற. ஆனா உன் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலட்டி. நான் நீ அன்னைக்கு அடிச்சாலும் கோவம் வந்துச்சு தான். செத்து போனாலும் பரவாயில்ல அவளுக்கு செஞ்ச துரோகத்துக்குன்னு நான் நினைச்சிட்டேன்டி மல்லிகா. மல்லிகா என்னை மன்னிச்சிருட்டி. கண்டிப்பா உனக்கு நான் பெரிய துரோகம் செஞ்சிருக்கேன்டி. நான் நினைச்சது என்னன்னா, என் நடுமே விவரம் இல்லாதவன் நம்ம வயலை வித்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம தான் இருக்கும். அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தான் ஒரு விவரமும் தெரியாதே, அவன் கண்டுக்க மாட்டான், கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டோம் டி. ஆனா நீ விவரமா இருப்பன்னு தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரம் பிள்ளைய கட்டி கொடுக்கல, அதை விற்பன்னு எனக்கு தெரியாம போச்சடி. இந்த நிக்கிறாளே இவளுக்கு செய்யறோம்னு தான். அத்தை அழுகாதி அத்தை, ஏன் அழுகுறீங்க? தப்புன்னு உங்களுக்கு புரியுதுல்ல அத்தை. உங்களை தள்ளி விட்டுட்டு இன்னொரு தப்பு வேற பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆஸ்பத்திரியில் உங்களை கொலை பண்ண பார்த்தேன். என்னை கொன்னாலும் பிரச்சனை இல்லை மல்லிகா, உனக்கு பண்ண பாவத்துக்கு. எனக்கு 3 மருமக தான். 3 பேத்துல நீ தாம்டி என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட.
எனக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு என்ன பிடிக்கும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறவ நீ தாண்டி மல்லிகா. உனக்கே நான் துரோகம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு மல்லிகா. என்னை ரொம்ப மன்னிச்சிருடி. ஏன் இப்படியெல்லாம் பேசுறிய? நீங்கள் மன்னிப்பு கேட்டதே எனக்கு பெரிய விஷயம். இவங்க உன்னை கொல்லத்துக்கு மெனக்கட்டாக நீ அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறியா? ஆனால் நீ பண்ணதும் தப்புதாம்மா அஞ்சலி. உங்கள் அம்மாவை கொல்ல பார்த்தது தப்பு தான் அஞ்சலி. எனக்கு கோவம் தாங்க முடியல அஞ்சலி. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு புரியாமல் நாங்கள்லாம் அப்படி பண்ணிட்டோம்மா. அதனால தான். சரி விடுங்க நீ. எனக்கும் கோவத்தில் தான் நான் உங்களை பிடிச்சி அப்படிலாம் திட்டியிருப்பேன். சாரி. அம்மா என்னமோ சாப்பிட்றியா? எனக்கு ஐஸ்கிரீம் தான் திங்கணும் போல இருக்குடா. ஆனால் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் திங்க விடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல்ல திங்க விட மாட்டா. அதனால எனக்கு வேணாண்டா. வீட்டுக்கு போனா பரவாயில்ல, எனக்கு இப்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கே போமா. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்ப முடியாது. என்னடா சொல்ற மல்லிகா? வீட்டுக்கு போவோம் தா. ஆனா உனக்கு நான் இதை எப்படி நான் இது பண்ண போறேன்னு தெரியல. விடுங்க அத்தை. என்ன வயல் என்ன இது? போனா போட்டு போங்க. எங்கிட்ட நீங்க உயிர் பிழைச்சு வந்துட்டீங்கல்ல. ஏதோ புரியாம நீங்க அப்போ உள்ள கோவத்துக்கு நாங்க தான் இழிச்ச வாயின்னு எங்களுக்கு எல்லாம் இது பண்ணிட்டீங்க. சரி பரவாயில்ல, விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதான். நல்லா இருக்காமையா போயிட போறோம் சொல்லுங்க. இருக்கட்டும் அத்தை. நீங்க உயிர் பிழைச்சு வந்தது சரி. அத்தி அஞ்சலி, இந்த மனசு யாருக்கு வரும்? வேற எவளுக்காவது வருமா? அவ கோபத்துல தாண்டி என்ன இப்படி பண்ணினது. மற்றபடி அவ எல்லாம் மனசுடி. அவ மனசு தாங்கவே தாங்காது அஞ்சலி. தாய்மடிக்க தாயும் ஏன் செய்யும் அட எல்லாம் நீதானே. சரி அழுகாதீங்க அத்தை. அழுகாம நான் எப்படி இருப்பேன் மல்லிகா? உனக்கு செஞ்ச பாவத்துக்கு அழுகாம நான் எப்படி இருப்பேன்? அழுகாம தான் நான் இருக்கலாமா? நான் வீட்டுக்கு போகணும். இதை உனக்கு நான் எப்படி பூர்த்தி செய்ய போறேன்னே எனக்கு தெரியலையே கடவுளே. என் உயிரை அப்படியே எடுத்திருந்தேன்னா கூட பரவாயில்ல. உயிர் பிழைச்சி இப்போ நான் இதை நினச்சி நான் வாழ்க்கை பூரா என்ன பண்ண போறேன்னு தெரியல. வேற கிருஷ்ணனுக்கு இப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, மூத்தவன் கூட பரவாயில்ல. என் நடு பையன் மயில் ஒன்றுமே தெரியாத பையன், விவரம் தெரியாத பையன், பொழைக்க தெரியாத பையன், அவனுக்கு போய் பாவம் பண்ணிட்டேனே. விடுங்க அத்தை. என்ன சொத்து பெரிய சொத்து? எல்லாரும் நல்லா இருந்தா போதும். விடுங்க. போனா போயிட்டு போது போங்க. இல்லை மல்லிகா, எனக்கு நினைச்சாலே வேதனையா இருக்கு. டாக்டர்கிட்ட கேட்டு என்னை வீட்டுக்கு கூட்டி போற வழியை பாருங்க ஃபர்ஸ்ட். எனக்கு வீட்டுக்கு போனாதான் நல்லா இருப்பேன் நான்.